ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே உன்னதரே உமக்கு ஆராதனை உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை உன்னதரே உமக்கு ஆராதனை உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை பலியானீரே உமக்கு ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை பலியானீரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரையில் ஆண்டவருடைய செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நேராக நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நாம் கடந்து சொல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இங்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே,
தேவ ஜனங்களுடைய மீறுதலையும் பாவங்களையும் அவர்களுக்கு அறிவி சத்தமிட்டு அவர்களுக்கு சொல் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைய தினம் உலகில் 2 விதமான ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்கின்றதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். பிரியமானவர்களே, இது லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய பாவங்களை நீ மறைக்காமல் அவர்களுக்கு சத்தமிட்டு அறிவி என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய தவறுகள், பாவங்கள் என்ன என்பதை வேதம் சொல்வதை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எரேமியா 4:22 வாசித்து பாருங்கள். இங்கு தேவ ஜனங்கள் அறிவு குறைந்தவர்களாக, வேதத்தை அறியாத மக்களாக ஜீவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் கையில் வேத புத்தகம் இருக்கிறது, ஆலயத்துக்கு செல்கிறார்கள், ஆனால் வேதத்தினுடைய அறிவை அவர்கள் அறியாமல் வாழ்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வேதத்தின் மீது பிரியமானவர்களே? எத்தனை பேர் ஆண்டவருடைய வேத அறிவிலே வளர்ந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வேதத்தின் மீது ஒரு வாஞ்சை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-39 பார்க்கும் பொழுது 2 ஸ்திரீகளை நாம் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீயுடைய பெயர் மார்த்தாள், இன்னொரு ஸ்திரீயுடைய பெயர் மரியாள். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியாக இருந்தால் பிரியமானங்களே. ஆனால் மார்த்தாளோ சமையல் வேலையிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டு அவள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இன்றைக்கு அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். உலக பிரகாரமாக ஜீவிப்பது, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டாள். மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்கின்றாள், ஆண்டவரே, நான் இங்கு தனியாக வேலை செய்கிறேன், இவள் இங்கு உட்கார்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே, இவளை அனுப்பும், எனக்கு உதவியாக சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லி மரியாதை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே என் அருமையான சகோதரியே, உன் நேரத்தை, காலத்தை ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதிலே, வாசிப்பதிலே நீ எவ்வளவாக செலவழிக்கின்றாய்? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நாட்களை ஒரு கதையை போல கழித்து கொண்டிருக்கிறாயா? அவருடைய வேதத்தின் மீது வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவருடைய வேதத்தை நீ நேசிக்கிறாயா? மரியாதை போல ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்ணாக இருக்கின்றாயா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஏன் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வேதத்தின் மீது வாஞ்சை இல்லை? பிரியமானங்களே, எரேமியா 9:6 சொல்கிறது, அவருடைய இருதயம் கபட்டுத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய இருதயம் உலக காரியங்களுக்கு தன் இருதயத்தை அவர்கள் ஒப்பு கொடுத்த மக்களாக வாழ்கின்றார்கள். இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஆதலால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் அந்த வசனத்தின் மீது வாஞ்சை இருப்பதில்லை.
மார்க் 7ஆம் அதிகாரம் 20 23 வரையில் பார்க்கும்போது இருதயத்திலே 13 விதமான பாவங்கள் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது. அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்போது தான் ஆண்டவரை நாம் நேசிக்க முடியும், ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். 11 மாதங்களை நீ வீணாக கழித்திருக்கலாம். இந்த 12வது மாதத்தில் ஆண்டவருடைய வேதத்தின் மீது வாஞ்சிக் கொள்ளுங்கள், வேதத்தை நேசிங்கள். மரியாதை போல தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானங்களே. அடுத்ததாக தேவ ஜனங்களுடைய தவறுகள், பாவங்கள் எதை என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வேதத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டுவிட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cisterns, broken cisterns that corrupt hold water என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் நிற்காத தொட்டிகள் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? இடைக்கால ஆசீர்வாதம். இடைக்காலத்திலே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும். ஜீவ தண்ணீராகிய இயேசுவை விட்டுவிட்டார்கள். சுய சித்தத்தின்படி செய்வது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சமாரியா ஸ்திரீ மேசியாவை குறித்து அறிந்திருந்தாள், யாக்கோபை குறித்து அறிந்து வைத்திருந்தாள். ஆனால் ஜீவ தண்ணீரையோ அவள் அறியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, ஜீவ தண்ணீராகிய இயேசு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25 26 வாசித்து பாருங்கள். மோசே அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள், தேவ ஜனங்கள் மாயை பின்பற்றி செல்வதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, இடைக்கால ஆசீர்வாதத்தை தேடி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பேதுரு என்ற ஒரு சீஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஆண்டவரை அறிந்தவன் தான். ஆண்டவருடைய சத்தியத்தை சிலுவையில் அறைய இயேசுவை கொண்டு செல்லும் போது அவன் பழையபடி மீன் பிடிக்க சென்று விட்டான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை மீண்டுமாக தேடி சென்று ஆண்டவர் தன் பக்கமாக பேதுருவை இழுத்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவரத்திலே மீண்டுமாக ஒரு அறிக்கையிட்டு இயேசுவிடத்திலே மீண்டும் வருவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நேரத்தில் ஆண்டவனோடு பேசுகிறார். ஒரு சமயம் ஜீவ தண்ணீராகிய இயேசுவை நீ இதுவரையில் விட்டிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் இயேசு உன்னை அழைக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கு தேவ ஜனங்களுடைய பாவத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அருமையான தேவ ஜனமே, தேவ ஜனங்கள் இன்றைக்கு
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்களாக இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பட் மை பீப்புள் would not listen to my voice என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே எதையோ மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காதுக்கு இன்பமான வார்த்தைகளை பேசினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்காத மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆதலால் எரேமியா 3:13 சொல்கிறார், உன் குற்றத்தை ஒத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 58:5 நாம் வாசிக்கிறோம், தேவ ஜனங்கள் செவிட்டு விரியனை போல் இருக்கின்றதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:20 படி உன் இருதயத்தை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரத்தில் வாருங்கள். ஷேபாவின் ராஜஸ்திரியை குறித்து வேதத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 10:1 ஷேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு சாலமோனை நோக்கி வந்தால் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய காதுகளை எதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், காது உள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவ ஜனமே, திருக்குறளை வாசிக்கிறோம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய காதுகளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோமா? திருக்குறளில் இன்னொரு குறளை நாம் பார்க்கிறோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி பார்க்கிறோம். மெய்யான அறிவை, மெய் அறிவை நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, கட்டுக்கதைகளை கேட்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீதிமொழிகள் 28:9 வேதம் நம்மை நோக்கி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. வேதத்தை கேளாதவன் தன் செவியை விளக்கனுடைய ஜபம் அருவருப்பானது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஜபம் முக்கியம்தான், அதைவிட வேதத்தை நாம் கேட்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஓசியாவின் புஸ்தகம் 4:12 பார்க்கிறோம். இங்கும் கூட தேவ ஜனங்களுடைய பாவங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஓசியா 4:12 சொல்கிறது, என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். மை பீப்புள் கன்சல்ட் எ வுடன் ஐடில் என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28 5-9 வாசிக்கும் பொழுது சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, சவுல் ராஜாவுடைய ஆரம்ப வாழ்க்கை அஞ்சனம் பார்க்கிறவர்களை அழித்தவன். பிரியமானங்களே, ஆனால் அதே சவுல் இப்பொழுது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியிடத்திலே ஆலோசனை கேட்பதை நாம் பார்க்கிறோம். சவுல் ஜெபிக்கின்றார், ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. உடனடியாக குறி கேட்கிற ஸ்திரியை நோக்கி செல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவசரம். ஹோட்டலுக்கு சென்றால் உடனடியாக எப்படி சாப்பிடுவதற்கு பொருள் வேண்டுமோ அதே போல ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவனோடு பேசுகிறார். சவுலை போல குறி கேட்கிற ஸ்திரியை நாடி செல்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அந்த சகோதரனின் பெயர் சகாய மேரி. அவருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அவள் ஒரு கிறிஸ்துவ சகோதரி தான். ஆனால் ரோட்டிலே கவலையோடு கூட போய் கொண்டிருக்கும் போது ஒரு ரோட்டிலே ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஜோசியம் பார்க்கிற மனிதன், கிளி ஜோசியம். அந்த மனிதனத்தில் இந்த பிரச்சனையை சொல்கிறாள் அந்த பெண். அவன் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி
சில பலிகளை செலுத்துங்கள், அதையெல்லாம் கொண்டு வாருங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது, இன்னும் உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த நகையும் அந்த பூஜையில் வையுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சகோதரி அவன் சொல்வதை கேட்டு அந்த பூஜையை வைத்தாள். சற்று நேரத்தில் என்ன செய்தான் என்று தெரியவில்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஒரு 5-10 நிமிடத்தில் பார்க்கும்போது அந்த கிளி ஜோசியங்காரன் இல்லை பிரியமானங்களே, அந்த நகைகளாம் எடுத்து ஓடிவிட்டான். இது செய்தித்தாளில் வந்தது. இன்றைக்கு அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், குறி கேட்கிற மக்களை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நான் உன்னை வழிநடத்துவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானங்களே, ஏசியா 9:6 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். பிரியமானங்களே, ஜீசஸ் இஸ் அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கடைசியாக தேவ ஜனங்களுடைய பாவங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானங்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், மை பீப்புள் ஹவ் பீன் லாஸ்ட் ஷிப் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இளைய குமாரனை போல காணாமல் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். இளையகுமாரன் காணாமல் போனதுக்கு காரணம் என்ன பிரியமானங்களே? அந்தரங்கமாக சுயேஷ்டமாக ஜீவிப்பது, சுதந்திரமான ஜீவியத்தை இளையகுமாரன் விரும்பினான். இன்றைக்கு அநேக மக்கள் சுதந்திரமாக ஜீவிப்பதை விரும்புகிறார்கள். காணாமல் போய்விடுகிறார்கள். கொஞ்ச நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வரும்போது காணாமல் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு சமயம் எதை இழந்து காணப்படுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்து காணப்படுகிறீர்கள்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10 வெள்ளிக்காசில் உடைய ஒரு பெண் ஒரு வெள்ளிக்காசை இழந்து விட்டால், ஆனால் அந்த இழந்த வெள்ளிக்காசை அவள் திரும்ப பெற்றுக்கொள்ள சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள அவள் செய்த காரியம் என்ன? விளக்கை கொளுத்தினாள். இயேசுவாகிய விளக்கை ஏற்றினார். இயேசு சொல்கிறார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை கண்டறிவார்கள் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி இயேசுவாகிய ஒளியை அவள் ஏற்றினாள். வீட்டை பெருக்கினாள். நாம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, அவள் வீட்டை பெருக்கினாள், தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். மூன்றாவது, அவள் தேடுகின்றாள். பிரியமானங்களே, நாம் ஆண்டவரை அதிகாலையில் நாம் தேடுகிறோமா? இன்னும் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளிலே தேவ ஜனங்களுடைய பாவங்களை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதால் நான் உங்களோடு பேசுகிறேன். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடணும் இரக்கம் பெறுவான் சொன்ன வேத வசனத்தின்படி அருமையான தேவச்சனமே, வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். சுருக்கமாக நான் உங்களோடு 5 விதமான தேவ ஜனங்களுடைய பாவங்களை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, வேத அறிவை
ஆண்டவர் அநேகர் விரும்புவதில்லை. வேத வசனத்தை நாம் தியானிப்பது, வேதத்தின் மீது வாஞ்சை, வேத அறிவிலே வளர்வது, அவ்விதமாக வேத அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் சுய சித்தத்தின்படி இடைக்கால ஆசீர்வாதமாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை வெற்றி கொள்ளாதீர்கள். ஜீவ தண்ணீராகிய இயேசுவை நோக்கி வாருங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் சேவையை இயேசுவின் வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, தேவ ஆலோசனை கேட்டு நடங்கள். மனித ஆலோசனையை நாடி செல்லாதீர்கள். அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை, குறி செல்கிறவர்களை நாடி செல்லாதீர்கள். ஆண்டவர்களோடு பேசுகிறார். காணாமல் போன ஆடுகளைப் போல சுதந்திரமாக திரிய ஆசைப்படாதீர்கள். சபைக்குள், ஊழியனுக்குள், ஆண்டவருக்குள் நாம் அடங்கி நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி நம்முடைய குற்றங்களை ஆண்டவரத்தில் அறிக்கையிடுவோம். பிரியமானவர்களே, வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். ஒரு புதிய மனுஷியாக, புதிய மனிதனாக மாறி புதிய ஆண்டுக்குள் நாம் கலந்து செல்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விலையேற பெற்ற தீரூரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனாரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனாரே. கல்வாரியின் கருணை
இரக்கமுள்ள எங்கள் தேவனே, அன்றைய தினம் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னீரே, சத்தமிட்டு என்னுடைய ஜனங்களின் பாவங்களை அறிவேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி அடியனாகிய உம்முடைய ஊழித்து செய்கிற அடியனும் கூட ஆண்டவரே, தேவ ஜனங்களுடைய குற்றம் குறைகளை பாவங்களை அவர்கள் என்னென்ன காரியங்களிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே அவர்களோடு கூட பேசியிருக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வேத வசனத்தை ஆண்டவரே தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஜீவ தண்ணீராகிய உம்மிடத்தில் வரக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கு அடங்கி நடந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, குறி கேட்கிற மக்களிடத்தில் நாடி செல்லாதபடி நீர் சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீரப்பா. இதோ வீட்டு வாசற்படியை நான் தட்டு கொண்டிருக்கிறேன், என் சத்தத்துக்கு ஒருவன் செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள் பிரவேசிப்பேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளில் மனம் திரும்பி அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுத்திகரித்து கொண்டு இந்த வருஷத்தின் இறுதியில் இடத்தில் வர ஒவ்வொருவரையும் மாற்றும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கடன் தொல்லையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இன்னும் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாகும் சொன்னீரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.